விவசாய தனி அடையாள அட்டை 31/5/2026க்குள்ளே நீங்கள் வாங்கலை அப்படின்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட எதுக்குமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே உங்களுக்கு விவசாய யூனிக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு தனி அடையாள அட்டை ஒன்று விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு விண்ணப்பிச்சு ஏற்கனவே நிறைய பேர் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதை வாங்குவதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய விவசாய கடனிலிருந்து பயிர் கடனிலிருந்து உங்களுக்கு பிஎம் கிஷான் இந்த மாதிரி திட்டங்கள் விவசாய சம்மந்தப்பட்ட திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதுதான் தேவைப்படுகிறது. அதுக்கு விவசாயத்துக்கான தனி அடையாள அட்டையும் கொடுக்குறாங்க. இது எங்கே பதிவு பண்ணுறாங்கன்னா இ-சேவை மையத்திலையோ இல்லை வந்து நீங்கள் விஓ ஆஃபீஸ்லேயோ போய்ட்டு பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நார்மலாக உங்களுடைய உங்கள் ஃபோட்டோ, உங்கள் பேங்க் பாஸ்புக்கு இதை நீங்கள் வச்சு பட்டா கூட இல்லாட்டினா கணினி சிட்டா இதை நீங்கள் வச்சு பதிவு பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இன்டர்லிங்க் ஆகும் அப்படின்னா உங்களுடைய பேங்க்கு விவசாயம் என்ன நீங்கள் பயிர் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து இன்டர்லிங்க் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நாளைக்கு உங்களுக்கு பேரிடர் நிகழுது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இதில் தான் டைரெக்டாக உங்களுக்கு பணம் வரவு வைப்பாங்க. ஸோ அதனால் தனி விவசாய அடையாள அட்டை 31/5/2026க்குள்ளே வாங்கிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.